சிலுவையின் பாரமதோ என் தேவா விழுந்தீரோ என் பாவ சுமைகளுமே உன் தோலை அழுத்தியதோ உன் தோலை அழுத்தியதோ சிலுவை வழிதனில் எமை மீட்ட என் இயேசுவே உன் வாழ்வு ஒளிதனில் என் வாழ்வு பயணமே. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதீனின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்று சொல்வார்களே, அந்த நிலம்தான் பேசுகிறேன். அகிலத்தை படைத்தவனையே அரவணைத்துக் கொள்ளும் வாய்ப்பு எனக்கு. தாங்கி நிற்பதற்காக படைக்கப்பட்ட என் மேல் தடுக்கி விழுகிறார் இயேசு. எது அவரை முகம் குப்புற விழுத்தாட்டியது? தோள்களை அழுத்தி கீழே தள்ளிய சிலுவையின் பாரமா? இல்லை, பரிதவிக்க விட்டு பறந்து போன சீடர்களின் துரோகமா? நடக்க பழகிய பருவத்தில் தடுக்கி விழாமல் நடைபழகியவர்கள் யாரும் இல்லை. ஆனால் பழக பழக நடையை கூட்டி விழுவதை குறைப்பதில் தானே அர்த்தம் இருக்கிறது. வாழ்வின் அனுபவம் பிறக்கிறது. இன்று உங்களில் எத்தனை பேர் உயிரையும் உறவுகளையும் சிதைக்கும் போதையில் விழுந்து கிடக்கிறீர்கள்? உறவுகளையும் உணர்வுகளையும் வதைக்கும் காமத்தில் விழுந்து கிடக்கிறீர்கள். நம்பிக்கையையும் பாசத்தையும் தகர்க்கும் சந்தேகத்தில் விழுந்து கிடக்கிறீர்கள். மதிப்பையும் மரியாதையும் குலைக்கும் தாழ்வு மனநிலையில் விழுந்து கிடக்கிறீர்கள். வீழ்வது தவறல்ல, ஆனால் என்னில் விழுந்து கிடப்பதில் சுகம் கண்டுவிடுவதுதான் தவறு. உங்கள் வீழ்ச்சிகளில் எழுச்சி காணுங்கள், வாழ்வதில் அர்த்தம் காணுங்கள். மண்ணில் வீழ்ந்த போதும் மீண்டெழுந்த இயேசு உங்கள் எழுச்சிக்கு துணை புரியட்டும். ஜெபம். வீழ்ந்தபோதும் மீண்டெழுந்த இறைவா, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் எங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் வழுக்கி விழுவதை எண்ணி வருந்துகிறோம். உம்மை போல நாங்களும் எங்கள் வீழ்ச்சிகளில் துவண்டு விடாமல் துணிந்தெழுந்து பயணிக்க உமது அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். அம்மாவின் முகம் பார்க்க ஆறுதல் அடைந்தீரோ? அம்மாவின் முகம் பார்க்க ஆறுதல் அடைந்தீரோ? அழுதிடும் மனிதருக்கு அடைக்கலமாக வந்தோ, அடைக்கலமாக வந்தோ. எமை மீட்ட என் இயேசுவே, உன் வாழ்வு ஒளிதனில் என் வாழ்வு பயணமே. நான்காம் நிலை. இயேசு தனது அன்னையை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரியாதை பேசுகிறார்.
உன் உள்ளத்தை ஒரு வாள் உணர்வோம் என்று சொன்னார்களே, அந்த வாள் வீச்சில் இதயம் சிந்திட மரியாள் பேசுகிறேன். கல்லால் இருந்து கொல்லப்படுவோம் என்பதை அறிந்தும் இறை அருளால் கருத்தரிக்க சம்பந்தம் தந்தது இதுக்காக தானா? பெத்லகேமில் என் தலைமகனை பெற்றெடுக்க வீடு வீடாக ஏறி இறங்கியது இந்த பரிதாப கொல்லத்தில் என் பிள்ளையை பார்ப்பதுக்கு தானா? ஈரோடின் கொலை வாழ்க்கு அஞ்சு இயேசுவின் சுமந்து எகிப்துக்கு ஓடியது இப்படி விதி எங்கும் ரத்தம் சிந்தி வடைப்படுவது கண்கொண்டு காண்பதுக்கு தானா? ஊட்டிய பாலெல்லாம் உதிரமாய் வந்தினோட பெற்றெடுத்தோ நெஞ்சம் பெருந்துயரில் மீட்டுகிறது. என் அன்பை பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளை தோளைகளாக பார்க்கும் குறுகிய மனவட்டிலிருந்து கடந்து வாருங்கள். உங்கள் நிராசைகளை உங்கள் பிள்ளைகளின் தோள்களில் சிலுவைகளாக சுமத்தி இருக்கும் இல்லாமல் அவர்களது நியாயமான ஆசைகளையும் நிராசைகளையும் போக்கினை அடியோடு மாற்றுங்கள். என்னை போல் அவர்களது வாழ்க்கை பாதையை அவர்களே முடிவு செய்து கொள்ளும் பக்குவத்தில் அவர்களை வளர்த்தெடுங்கள். அவர்களது நிறைகளை பாராட்டி குறைகளை சுட்டிக்காட்டி வளர்ச்சியில் தட்டி கொடுத்து தளர்ச்சியில் தோள் கொடுத்து தூக்கி வாழ்க்கையில் உடன் நடந்து வழி காட்டுங்கள். உங்கள் உறவுகள் உயிர் பெறட்டும். ஜபம். தாயான தெய்வமே, எங்கள் குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே புரிதல் மேம்பட உறவுகள் வலுப்பெற உறவின் பாலமாய் இருந்து உதவிடுவாய். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சிலுவையின் பயணமதில் சீமோன் துணையேற்றி, சிலுவையின் பயணமதில் சீமோன் துணையேற்றி, உருகிடும் மனிதருக்கு உதவிடும் குணம் வேண்டுமே, உதவிடம் குணம் வேண்டுமே. சிலுவை வழிதனில் எமை மீட்ட என் இயேசுவே, உன் வாழ்வு ஒளிதனில் எம் வாழ்வு பயணமே. ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சீமோன் பேசுகிறார். வானத்து மழையை நம்பி விவசாயம் செய்து வாரிசுகளை வளர்த்தெடுப்பதற்காக வயல்வெளிகளை அறுவடை செய்து வாழும் சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் பேசுகிறேன். அன்றொரு நாள் வயலுக்கு சென்று வீடு திரும்புகையில் வீதியில் கண்டேன் இயேசுவை. உடலெங்கும் இரத்தம் சொட்ட, காலிரண்டும் நிலை தடுமாற, தள்ளாடி தள்ளாடி தளர்நடை போட்டு சிலுவை சுமந்து சென்றது ஒரு செம்மறி. கூட்டத்தில் 1000 பேர் நின்று வேடிக்கை பார்த்திருந்தும் தோளோடு தோள் கொடுத்து இயேசுவின் பாரம் சுமக்க அழைப்பு வந்தது ஏனோ என்னிடம். அன்று இயேசுவின் சிலுவையை சில 100 அடிகள் மட்டுமே சுமந்த என்னை இன்று வரலாறு வாழ்த்துகிறது, வானுலகம் போற்றுகிறது. சக மனிதனுக்கு